குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாப நோக்கமற்ற அமைப்பில் பயிற்சி கணக்கு 8 கீழ்காணும் பெறுதல் செலுத்த கணக்கிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கை தயார் செய்யுங்க. அதில் காட்ட வேண்டிய சந்தா தொகையை கணக்கிடுங்க. கேட்குறது 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கில் நம்ம என்ன காட்டணுமா, சந்தா தொகையினே காட்டணும்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 ஒரு எளிமையான கணக்குமா இது. இது எப்படி போடணும் மிஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சந்தா செலவினம் வருவாயினம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. எப்படி மிஸ் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே போடுங்க. இங்கே பாருங்கள், 2017 அவங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 2017, 2018, 2019. ஓகேவா? 3ஆக பிரிச்சுக்கிட்டிங்களா? இப்படி வருஷத்தை 3ஆக பிரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரஃப்பில் செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி இதில் போடணுன்னு காட்டுறதுக்காக ரஃப்பில் போட்டு காட்டுறேன். நீங்கள் இந்த ரஃப்பில் போட்டுட்டு கணக்கில் போடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 2017ன்னு இருக்குது கணக்கில். 2017 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28,000. இப்போ 2017க்குள்ள எவ்வளோ போட்டுக்கணும்? 28,000. அதுமாதிரி 2018ன்னு இருக்குது, அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,72,000. 2019ன்னு இருக்குது, அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கும் அந்தந்த ஆண்டுக்குரிய சந்தா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இப்போ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், பெறுதல் செலுத்த கணக்கு போடும்போது எந்த வருஷத்தோட கணக்கு போடுறோம் அப்படின்னு பார்க்க தேவையில்லை. எவ்வளோ வருது, எவ்வளோ உள்ளார வருது, எவ்வளோ வெளியில் போகுது, அதை மட்டும் பார்த்தா போதும். ரொக்க நடவடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் அப்படியே மாறுபட்டது இந்த வருவாய் செலவின கணக்கு. அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த வருஷத்துக்கு கணக்கு போடுறோமோ அந்த வருஷத்துடைய கணக்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள வருஷமோ அதுக்கு பின்னாடி உள்ள வருஷமோ என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கக்கூடாது. இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வருவாய் செலவின கணக்கு அப்படின்னாலே எந்த வருஷத்துக்கு கணக்கு கேட்டிருக்காங்களோ அந்த வருஷத்துடைய இருப்பை மட்டும்தான் போடணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துடைய கணக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வருஷம் எது அப்படின்னா 2018. ஏன்னா இங்கே பாருங்கள், கணக்கில் 2018 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மட்டும் நீங்கள் ரவுண்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம வருஷம். இதில் உள்ள அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1,72,000. ஓகேவா? 3 வருஷத்துக்குள்ளே தான் போட்டாச்சு. கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்க? 2018 தான் நம்ம ஆண்டு. 2018ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா. அப்போ நம்ம வருஷத்துக்குள்ள நம்ம வாங்க வேண்டிய சந்தா. ஓகேவா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? பெற வேண்டிய சந்தா அப்படின்னு போட்டு நம்ம வருஷத்துக்குள்ளையோட உள்ள அமௌண்ட்டோட பெற வேண்டிய சந்தாவை என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். 0 0 0 8 2 10க்கு 0 மிச்சம் 1 8 இங்கே இருக்க 1. அப்போ 2000 நான் சொன்னது நம்ம வருஷத்துக்கு என்ன போடணுமோ அதான் போடணும். அப்போ நம்ம வருஷத்துக்குள்ளதை மட்டும் நம்ம போட்டு பார்த்துட்டோம். எவ்வளோ வருது? 1,80,000. இது வந்து இதையும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இதையும் நம்ம என்ன செய்யறதில்லை, எடுத்துக்க தேவையில்லை. நம்மளுடைய வருஷம் என்ன? 2018. அதுக்குள்ளே கணக்கை போட்டுட்டீங்க. அப்போ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பெறுதல் வருவாய் செலவு கணக்கில் போடணும். அப்போ இந்த சந்தாங்கிறது வருமானம். அப்போ 2018ஆம் ஆண்டுக்குரிய சந்தா எவ்வளவு? 1,72,000 ப்ளஸ் 2018இல் பெற வேண்டிய சந்தா ஒரு 8,000. ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 1,80,000. இதுதான் ஆன்சரு. அப்படியே நீங்கள் விட்டுற வேண்டியதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சம்மு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.